ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம் ஆதிலீலா 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம், பேஜ் நம்பர் 11. ஜய ஜய ஸ்ரீ சைதன்ய ஜய நித்யானந்தா ஜயாத்வைத சந்திர ஜய கௌரபக்த விருந்தா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை மயபாயச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஏன கிருபாமய சைதன்ய நா பஜே பஜே ஜேயினா பஜே ஜேயிஜன சர்வோத்தம ஹைலே ஓ தாரே அசுரே கணனா. கருணையை உருவான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு மரியாதை அளிக்காதவன் அல்லது அவரை வழிபடாதவன் மனித சமுதாயத்தின் மிக உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட அசுரனாக கருதப்பட வேண்டும். பொருளுரை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் இது தொடர்பாக கூறுகிறார். ஜீவன்களே, கிருஷ்ண உணர்வில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தினால் போதும். இதுவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் செய்தி. இப்பாதையினை ஸ்ரீ சைத்தன்யர் பிரச்சாரம் செய்தார். கிருஷ்ண உணர்வின் தத்துவங்களை சிக்ஷாஷ்டகம் எனப்படும் தமது 8 ஸ்லோகங்களில் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகிறார், இஹாகை தே சர்வ சித்தி ஹைபே சபார. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதால் வாழ்வின் எல்லா பக்குவத்தையும் அடைய முடியும். எனவே அவருடைய கருணை வாய்ந்த செயல்களுக்கு மத்தியிலும் அவரது கருணையை பாராட்டாதவன் அசுரன் என்று கருதப்படுகின்றான். அவன் மனித சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட அசுரனாக அல்லது பகவான் விஷ்ணுவிற்கான உண்மையான பக்தி தொண்டின் எதிரியாக கருதப்படுகின்றான். அசுரன் என்னும் சொல் பரமபுருஷ பகவான் விஷ்ணுவிற்கான பக்தி தொண்டிற்கு எதிராக இருப்பவர்களை குறிக்கின்றது. ஒருவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடாவிடில் கிருஷ்ண பக்தனாக மாறுவது பயனற்றது என்பதும், கிருஷ்ணரை வழிபடாவிடில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தனாக மாறுவது பயனற்றது என்பதையும் கவனிக்க வேண்டியது அவசியம். அத்தகு பயனற்ற பக்தி தொண்டு கலியுகத்தின் படைப்பாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பாக சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கூறுவது யாதெனில், நாஸ்திக ஸ்மார்த்தர்கள் அல்லது 5 வகையான தேவர்களை வழிபடுவோர் பௌதீக வெற்றியில் சற்று திருப்தி அடைவதற்காக பகவான் விஷ்ணுவையும் வழிபடுகின்றனர். ஆனால் அவர்கள் இடத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு எந்த மரியாதையும் இருப்பதில்லை. அவரை ஒரு சாதாரண உயிர்வாழியாக நினைத்து கௌரசுந்தரருக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இடையில் அவர்கள் வேற்றுமை பார்க்கின்றனர். இத்தகைய அறிவு ஆச்சாரியர்களின் சித்தாந்தத்திற்கு எதிராக இருப்பதால் இதுவும் அசுரத்தனமானதாகும். இத்தகு முடிவுகள் கலியுகத்தின் படைப்புகளாகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவன் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடாவிடில் கிருஷ்ண பக்தனாக மாறுவது பயனற்றது என்பதும், கிருஷ்ணரை வழிபடாவிடில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தனாக மாறுவது பயனற்றது என்பதையும் கவனிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஒருத்தர் கலியுகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பகவானை ஏற்றுக்கொள்ளாமல் கிருஷ்ணரை வழிபாடு செய்தாலும் அவர் அசுரன் என்று கருதப்படுகின்றார். சபாஷண்டி பவே துருவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரியே ஒருத்தர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவானை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணரை வழிபாடு செய்யலைன்னா அவரும் நாஸ்திகனாக அசுரனாக கருதப்படுகின்றார். ஏன் அப்படின்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யாரை வழிபாடு செய்ய சொல்கிறார்? கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறார். போலோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண கரோ கிருஷ்ண சிக்ஷா அப்படி சொல்கிறார். போலோ கிருஷ்ண, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். பஜோ கிருஷ்ண, கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க. கரோ கிருஷ்ண சிக்ஷா, கிருஷ்ணரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கரோ கிருஷ்ண, கிருஷ்ணனுடைய சேவை செய்யணும்.
இப்படி தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸோ நம்ம கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவை வந்து பகவானாக ஏற்றுக்கொள்ளாமல் செய்யக்கூடாது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். கலியுக மக்களுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மூலமாகத்தான் ஒருத்தர் கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியும். ஷூரா, கோலோக பிருந்தாவனத்துக்கு நாம் போகணும்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இல்லாமல் போக முடியாது. அப்போ ஏன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்ம பகவானை ஏற்றுக்கொள்கின்றோம்? ஏன்னா அவருடைய அந்தரங்க பக்தர்களாகிய சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, மற்ற கோஸ்வாமிகள், பிற்காலத்தில் வந்து ஆச்சாரியர்கள், இவங்க எல்லாருமே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லேருந்து நிரூபணம் செய்கிறதுனால நாம் சைத்தன்ய மகாபிரபுவை பகவானாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதனால் இது வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில ஸ்மார்த்த பிராமணர்கள்னு சொல்லுவோம். இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை வந்து ஒரு சாதாரண சன்னியாசியாக மட்டுமே கருதுகிறாங்க. அது வந்து மகா தவறு, மிகப்பெரிய அபராதம். ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா, அதுக்கு பல புராணங்கள், பல சாஸ்திரங்கள், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம், இது பல இடங்களில் வந்து மேற்கோள்கள் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் கிருஷ்ணா அப்படின்னு. ஸோ எங்கிட்ட ஒரு பக்தர் எங்கிட்ட சொன்னார், இது மாதிரியே ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கின்றார் முழுவந்த கடவுளை, ஆனால் சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார் எங்கிட்ட. அது தவறு ஆக்சுவலி. ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இல்லாமல் நம்மளால் ராதாகிருஷ்ணா மேலே பிரேமையை அடைய முடியாது. ராதாகிருஷ்ணன் பிரேமையை அவர் ஒருத்தர் தான் விநியோகம் பண்ண முடியும். அதனால் 2 பேருமே நம்மளுக்கு தேவையாக இருக்கின்றார்கள். 2 பேரையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ அதனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன்னு நினைக்கக்கூடாது. எப்படி கிருஷ்ணா இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது கிருஷ்ணரையே சாதாரண மனுஷராக பல பேர் வந்து கருதினாங்க. அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். கிருஷ்ணா அந்த பகவத்கீதை சொல்கிறார், நான் வந்து மனுஷ ரூபத்தில் இந்த பூமியில் வந்து அவதரித்து லீலைகள் செய்யும் பொழுது மகா மூடர்கள் வந்து என்னைய சாதாரண ஒரு மனுஷராக கருதுகின்றார்கள். பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். அவர்களுக்கு தெரியாது கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யங்கள், அவங்களுக்கு தெரியறதில்லை அப்படின்னு கிருஷ்ணா இதை பகவத்கீதையில் சொல்வார். ஸோ மூடர்கள் தான் கிருஷ்ணரை சாதாரண மனுஷராக கருதுகிறார்கள். அதே மாதிரியே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பூமியில் அவதரித்து மனுஷ ரூபத்தில் வந்து அவதரித்து லீலைகள் செய்யும் பொழுது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவையும் பல பேர் வந்து சாதாரண மனுஷராக கருதினார்கள். உதாரணம், சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அப்போ கிரகஸ்தராக இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஒரு டைம் சைத்தன்ய மகாபிரபு வந்து கோபி கோபி கோபின்னு சொல்கிறார். கோபி கோபி கோபின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்போ சமஸ்கிருத இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருந்தார். நியாயா ஃபிலாசபின்னு சொல்லுவோம், நியாய தத்துவம். இந்த நியாய தத்துவத்தை போதிக்கக்கூடிய சமஸ்கிருத இலக்கணம், அதை வந்து மாணவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து சமஸ்கிருத இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார், நிமாய். அப்போ ஒரு நிமாய் பண்டிட். அப்போ ஒரு தடவை நிமாய் பண்டிட் கோபி 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 கோபின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ உடனே அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பேசிக்கிறாங்க, எதற்கு இப்போ இந்த மாதிரி இந்த நிமாய் வந்து கோபி கோபி கோபின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் வந்து கிருஷ்ணாவை தானே சொல்லணும், கிருஷ்ணனுடைய நாமத்தை தானே சொல்லணும், அதுக்கு பதிலாக இப்போ கோபி கோபின்னு சொல்கிறாரு, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாணவர்கள்லாம் 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு பற்றி இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு இந்த நியூஸ் செய்தி வருது.
இப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறார், ஓகே, ஸோ இவர்களுக்கு வந்து நான் யாருங்கிறது தெரியல இவங்களுக்கு. அண்ட் சைத்தன்ய மகாபிரபு இப்போ கிரகஸ்தராக இருந்ததுனால அவர்கள் வந்து உரிய மரியாதை சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கல. அண்ட் சைத்தன்ய மகாபிரபு குறை சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கோபி கோபின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பெண்ணுடைய பேர் சொல்லிகிட்டு இருக்காரு, பகவானுடைய பெயரை சொல்கிறதுக்கு பதில் யாரோருடைய பெண்ணுடைய பெயரை சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சகஜமாக அவருடைய மாணவர்கள் சைத்தன்ய மகாபிரபு குறை சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கட்டம்னு சொல்லுவோம் தமிழில், அந்த இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த மாதிரியே அதிக பழக்கம் வந்து அந்த மரியாதையை சிதைச்சிருமாமா. அது வந்து ரொம்ப அபாயமானது. இது வந்து ஏன்னா நம்மளுடைய ஸ்வபாவம் எல்லாத்தையுமே ஜட கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஸ்வபாவம் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே உண்டு ஜட கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஸ்வபாவம். அது நம்ம பக்தி யோகத்துக்குள்ளே வந்தாலும் கூட நம்ம ஜட கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு. காரணம், நாம் ஜடத்துக்கு கூட வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, கோடிக்கணக்கான ஜென்மங்களாக ஜடம் கூட நம்ம டீல் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப இந்த ஜட கண்ணோட்டம் நமக்குள்ளே வந்துடும். அதனால தான் நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் கிருஷ்ணர் இருக்கின்றார். ஆனால் நாம் இந்த ஜட கண்ணோட்டம் நமக்குள்ள அதனுடைய இது ஆழம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாம் வந்து பல நாட்கள் ஜபம் செய்யும் பொழுது இந்த ஜட கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த ஜபத்தையும் கூட. அதே மாதிரியே ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தம், இதில் மாதிரியே ஸ்ரீமத் பாகவதம் புராணம் பிரம்ம சம்ஹிதம், இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம். ஸ்ரீமத் பாகவதம் வந்து பிரம்ம சம்ஹிதம், பகவான் கிருஷ்ணாவுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்ம ரெகுலராக ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம படிக்கும் பொழுது அதை வந்து சாதாரண ஒரு இலக்கியமாக கருத ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அது பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது காரணம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜடக்க நோட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த ஜடக்க நோட்டம் வந்து நமக்கு உள்ளே மேலோங்கி அந்த ஆன்மீக ரீதியாக தெய்வீக ரீதியாக பார்ப்பதை வந்து தடுத்து விடும். ஸோ எகைன் நம்ம ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா நம்ம வந்து டெய்லி தரிசனம் செய்வோம். ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா அவங்க ஆக்சுவலி கிருஷ்ணா உட்காந்துருக்காருங்க. கிருஷ்ணா பலராம் சுபத்ரா அவங்க உட்காந்துருக்காங்க, வித்தியாசம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் டெய்லி நம்ம தரிசனம் செய்யும் பொழுது அந்த ஜடக்க நோட்டு நம்மளுக்குள்ளே மேலோகி நாம் வந்து மரியாதை கொடுக்காமல் போயிடுவோம், அல்லது ரொம்ப சகஜமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய அபராதமாக அமைகின்றது. இது வந்து இப்போ இல்லை, ஈவன் கிருஷ்ணா துவாபர யுகத்தில் துவாரகாவுடைய ராஜாவாக இருக்கும் பொழுதே கிருஷ்ணர் மேலே பழி சுமத்தினாங்க துவாரகாவாசிகள். கிருஷ்ணர் வந்து செமந்தகமணியை வந்து அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையே குறை சொன்னாங்க துவாரகாவாசிகள். இது ஏன் காரணம், துவாரகாவாசிகள் கிருஷ்ணர் கூட அதிக பழக்கத்தினால கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனுஷராக கருத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி மாயாவுடைய மயக்க சக்தி. மாயாவோட மயக்க சக்தி என்ன ஆகுறதுன்னா, கிருஷ்ணர் கூட பழகும் பொழுது கூட கிருஷ்ணரை சாதாரண மனுஷராக கருதுகிற மாதிரி பண்ணிடுவோம். அது வந்து நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாக்டாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் அவர்கிட்டருந்து இந்த சமஸ்கிருத இலக்கணத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் சைத்தன்ய மகாபிரபு கோபி கோபி கோபின்னு சொன்ன உடனே இவர் என்ன பெண்ணுடைய ஒரு பெயரை சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணனுடைய பெயரை சொல்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி இவரை சாதாரணமாக எடை போட்டு குறை சொன்னாங்க. சைத்தன்ய மகாபிரபு காதில் வந்து விழுந்தது. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், ஓகே இவர்களுக்கு அதிக பழக்கம் இந்த மாதிரி என்னையை கருதுகிறாங்க, சாதாரண மனுஷராக கருதுகிறாங்க, சரி நான் இப்பொழுது சந்நியாசம் எடுத்துடுறேன். சந்நியாச கிருச்சமசாந்தோ நிஷ்டாசாந்தி பராயணம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் சந்நியாசம் எடுப்பேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சந்நியாசம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி பீஷ்மதேவர் 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறாரு, நான் சந்நியாசம் எடுக்கணும், நான் சந்நியாசம் எடுத்தால் மட்டும்தான். ஆனால் அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் 500 வருஷங்களுக்கு முன்னாடி சன்னியாசியை கண்டா வந்து உடனே நமஸ்காரம் செய்வாங்க.
மரியாதை செலுத்துவாங்க சன்னியாசிகளுக்கு நமஸ்காரம் செய்து. அப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், ஸோ இப்போ நான் சந்நியாசம் எடுத்தேன்னா நான் சன்னியாசின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் எனக்கு மரியாதை செலுத்துவாங்க. அப்படியாக அவர்கள் எனக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, அதாவது பகவானுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, பகவானாகிய நான் எனக்கு மரியாதை செலுத்துகிறாங்க சன்னியாசிங்கிற ஒரு போர்வையில். அப்படியாக எனக்கு நமஸ்காரம் செய்யும் பொழுது, மரியாதை செலுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆன்மீக பலன் கிடைக்கட்டும். கிருஷ்ணர் எவ்வளோ கருணை உள்ளவர் பாருங்க, பயங்கர கருணை உள்ளவர். சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ கருணை உள்ளவர். இவர்கள் என்னை குறை சொல்கிறாங்க, ஏன்னா நான் இப்போ கிரகஸ்தருங்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால இவர்கள் என்னை குறை சொல்கிறாங்க. நான் இப்போ சன்னியாசம் எடுத்துட்டேன்னா இவர்கள் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு நமஸ்காரம் செய்வாங்க. ஸோ நான் உண்மையிலேயே பகவான், ஸோ பகவானுக்கு நமஸ்காரம் செய்த அந்த ஒரு ஆன்மீக பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும், அதுக்கோசரமாவது நான் சன்னியாசம் எடுப்பேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு உடனே இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவர் சன்னியாசம் எடுக்கிறார். ஸோ ஏன் இது சொல்ல வரேன்னா, சைத்தன்ய மகாபிரபு காலத்திலேயே சைத்தன்ய மகாபிரபுவை பகவானாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாங்க. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்தாருங்கிறது சொல்கிறதுக்கு இந்த லீலையை சொல்கிறேன். ஸோ இது ஆல்வேஸ் இந்த டேஞ்சர், எப்பொழுதுமே இந்த டேஞ்சர் நமக்குள்ளே இருக்குது. நாம் பக்தி தொண்டில் பக்தி தொண்டுடைய அங்கங்களை பயிற்சி செய்யும் பொழுது கூட நமக்குள்ளே மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த ஜரக்கண்ணோட்டம் நம்மளை தெய்வீகமாக இந்த அங்கங்களை பாவிப்பதற்கு தடுத்துவிடும். அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்ம டெய்லி தொடர்பு கொள்ளக்கூடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணருடைய தர்சனம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஈவன் ஆன்மீக குரு கூட, குரு சுந்தரமதி ஆன்மீக குரு கூட டெய்லி நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரை நம்ம சாதாரண மனுஷராக எடை போடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இது எல்லாமே ஒரே காரணம்தான், நமக்குள்ளே மேலோங்கி இருக்கக்கூடிய ஜடக்கண்ணோட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதை நம்மளோட ஆன்மீக அறிவின் துணை கொண்டு இதை நாம் இந்த ஜடக்கண்ணோட்டத்தை விளக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிய வருது. இது மேலும் நம்ம படிக்கலாம். அதயேவ புனக்கஹோ ஊர்த்வபாஹு ஹக்ஞா சைதன்ய நித்யானந்த பஜ குதர்க்க சாடியா. ஒன்ஸ் அகெயின். பஜ குதர்க்க சாடியா, எனவே எனது கைகளை உயர்த்தி மீண்டும் உரைக்கின்றேன். சக மனிதர்களே, குதர்க்கமான வாதங்களை கைவிட்டு ஸ்ரீ சைத்தன்யரையும் ஸ்ரீ நித்யானந்தரையும் அன்புடன் வழிபடுங்கள். பொருளுரை: ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரையும் நித்யானந்த பிரபுவையும் புரிந்து கொள்ளாமல் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுபவன் தன்னுடைய நேரத்தை வெறுமனே விரயமாக்குகின்றான் என்பதால் ஆசிரியரான கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி ஒவ்வொருவரையும் ஸ்ரீ சைத்தன்யர், நித்யானந்த பிரபு மற்றும் பஞ்ச தத்துவத்தின் வழிபாட்டினை ஏற்கும்படி வேண்டுகிறார். அவ்வாறு செய்பவர் கிருஷ்ண உணர்வில் வெற்றி அடைவார் என்று அவர் உறுதியளிக்கின்றார். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நான் எப்படி சைத்தன்ய மகாபிரபுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பஞ்ச தத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நாம் சைத்தன்ய மகாபிரபுவை சிறந்த முறையில் வழிபாடு செய்ய முடியும்னா அவரை எப்படி வழிபாடு செய்யணும்னா, பஞ்ச தத்துவத்தில் 5 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர பண்டிட், ஸ்ரீவாஸ் பண்டிட், இந்த 5 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பஞ்ச தத்துவத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம சிறந்த முறையில் வழிபாடு செய்கின்றோம். இப்போ எகைன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வருது, சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டு நித்யானந்த பிரபு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதுவும் அபராதமாக அமைகின்றது. அல்லது சைத்தன்ய மகாபிரபு மட்டும் ஏற்றுக்கொண்டுட்டு மற்ற பஞ்ச தத்துவங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவும் அபராதமாக அமைகின்றது. ஸோ ஆகப்போக நாம் அதனால தான் நாம் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்கிறதுக்கு முன்னாடி பஞ்ச தத்துவ மந்திரத்தை ஒரு தடவை சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவையும் சேர்த்து நித்யானந்த பிரபு எல்லாரையுமே சேர்த்து நம்ம ஒரு தடவை மரியாதை செலுத்துகின்றோம், வழிபாடு செய்கின்றோம். அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணன் சொல்கிறோம் நம்ம. ஸோ நம்ம செய்யக்கூடிய இந்த
பயிற்சியை வந்து அதனுடைய தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வந்து பஞ்சதத்துவத்தை மந்திரத்தை சொல்கிறோம், ஏன் நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம். ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், கிருஷ்ணனுடைய நாமத்தை விட கௌரங்கா அப்படிங்கிற நாமம் ஆக்சுவலி ரொம்ப சக்தி வாய்ந்தது நாமம், குறிப்பாக கலியுக மக்களுக்கு. குரு மகாராஜ் இந்த மாதிரி சொல்கிறார், கௌரங்காங்கிற நாமம் கிருஷ்ணரோட நாமத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம ஏன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லணும், கௌரங்கா நாமம் சொன்னதை பொறுமே அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. இது ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு நம்மை கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னதுனால, ஜபம் பண்ண சொன்னதுனால நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணுறோம். ஈவன் தோ கௌரங்காவுடைய நாமம் கிருஷ்ணருடைய நாமத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் கூட நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் ஜபம் பண்ணுறோம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு ஆணையிட்டு இருக்கார் அந்த மாதிரியா. பட் அதே சமயத்தில் பஞ்ச தத்துவம் ரொம்ப கருணையோடு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விநியோகம் செஞ்சுருக்கிறதுனால நமக்கு நாம் டெய்லி ஒவ்வொரு மாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பஞ்சதத்துவ மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லி நாம் அவர்கள்ட்ட கருணையை யாசிக்கின்றோம். அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறோம். ஸோ இதுதான் சரியான முறை. சில பேர் பார்த்திங்கன்னா பஜ நித்தாய் கௌர ராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு சொல்லி அவங்க பாடிகிட்டே இருப்பாங்க. பிரபுபாதர் வந்து அதற்கு விளக்கம் ஒரு கமெண்ட் கொடுக்குறார் சைத்தன்ய சரிதாமிருதத்தில். இது சரியான மந்திரம் அல்ல. பஜ நித்தாய் கௌர ராதே ஷாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம், இது கிருஷ்ணனுடைய நாமம் மாதிரி இருக்கும் அண்ட் சைத்தன்ய மகாபிரபுடைய நாமம் மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் நாமத்தை இதில் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது சரியல்ல. ஏன்னா பிரபுபாதர் எடுத்து சொல்லுவாருன்னா, நாம் எப்படி சொல்லணும்னா பஞ்சதத்துவத்தை மந்திரத்தை முழுக்க சொல்லணும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தா, இப்படி தான் நம்ம பஞ்சதத்துவத்தை வழிபாடு செய்யணும். அண்ட் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் அப்படிங்கிறது நம்ம சரியான மந்திரம் அல்ல. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ரெண்டு மந்திரத்தையும் முழுக்கப்படி சொல்கிறதுனால மட்டும்தான் நாம் சிறந்த முறையில் சரியான முறையில் அவர்களை வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறது பிரபுபாதரும் சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் பூரியிலெல்லாம் போகும்பொழுது நீங்கள் வந்து ஈவன் ஹரிதாஸ் தாக்கூர் சமாதி போனீங்கன்னா அங்கே வந்து இப்படி தான் பாடிட்டு இருப்பாங்க. பஜ நித்தாய் கௌர ராதே ஷாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் அப்படின்னு அவங்க வந்து பாடிகிட்டே இருப்பாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து சரியான ஒரு முறை அல்ல. நமக்கு பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் தான் நாம் ஜபம் செய்கின்றோம். அதனால் ஒவ்வொரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சதத்துவ மந்திரத்தை நம்ம ஒரு தடவை சொல்கின்றோம். இதுதான் சரியான வழிபாடு. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம போகலாம். ஸோ இப்படி ஏதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு இவங்க ரெண்டு பேரையும் அண்ட் பஞ்சதத்துவா இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தர் எவ்வளவு கிருஷ்ண பக்தி செய்தாலும் அது வெறும் கால விரயம்னு சொல்கிறார். பாருங்கள், பிரபுபாதர் அப்படி அருமையான பாயிண்ட் கொடுத்துருக்கார். பஞ்சதத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு கிருஷ்ண பக்தி செய்தாலும் அது கால விரயம். இதை நம்ம கவனிக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். எப்படியாவது நாம் இந்த பஞ்சதத்துவம் மேலே நாம் ஆக்சுவலி மரியாதை, அன்பு, நம்பிக்கை இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை வளர்த்து கொள்ளாமல் நம்ம சிம்பிளி கிருஷ்ண பக்தி எவ்வளவு செஞ்சாலும் அது கால விரயம்தான். ஏன்னா நம்மளுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விநியோகம் செய்தவர்களே இந்த பஞ்சதத்துவம் தான் கலியுகத்தில். அதனால் எப்படியாவது முக்கி தக்கி, அதாவது நம்ம உருண்டு பிறண்டாவது நம்ம இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். சைத்தன்ய மகாபிரபு பகவான், ஸ்ரீ நித்யானந்த பிரபு பலராம், அத்வைதாச்சாரியர் மகாவிஷ்ணு, கதாதர பண்டிட் ஸ்ரீமதி ராதா ராணி, ஸ்ரீவாஸ் பண்டிட், நாரத முனிவர் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை நாம் உருண்டு பிறண்டாவது எப்படியாவது நம்ம நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்குண்டான அந்த மாதிரிய கருத்துக்களை, சாஸ்திர கருத்துக்களை நாம் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாம் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய முடியும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே கௌடிய வைஷ்ணவான்ஸ்னு பேர். நமக்கு எல்லாருக்கும் கௌடிய வைஷ்ணவாஸ்னா சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் நம்ம எல்லோருமே.
அதனால் சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் துரதிர்ஷ்டம். ஆக்சுவலி அவர் எவ்வளவு கிருஷ்ண பக்தி செய்தாலும் அது கால விரயம்தான். அவர் கோலோக பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைய முடியாது. சைத்தன்ய மகாபிரபு இல்லாமல் கோலோக பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைய முடியாது, அல்லது ராதாகிருஷ்ண பிரேமையை தொட முடியாது அவரால். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த ஸ்லோகம் நம்ம போகலாம். ஜதி வா தார்க்கிக கஹே தர்க்கசே பிரமாண தர்க்கசாஸ்திரே சித்த ஜேயி சேயி சேவியமான. தர்க்கவாதிகள் கூறுகின்றனர், தர்க்கத்தினாலும் வாதத்தினாலும் ஒருவன் அறிவை பெறாவிடில் வழிபட வேண்டிய கடவுளை அவனால் எவ்வாறு முடிவு செய்ய முடியும்? ரைட், மேலும் படிக்கலாம். ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய தயாகரக விசார கரிலே சித்தே பாவே சமத்கார. உங்களுக்கு தர்க்கத்திலும் வாதத்திலும் உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் அன்பு கூர்ந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை ஆய்வு செய்வதற்கு அதனை பயன்படுத்துங்கள். நைஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. அவ்வாறு செய்தால் அது மிகவும் மலைக்க செய்வதை உணர்வீர்கள். பொருளுரை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இது தொடர்பாக கருத்துரைப்பது யாதெனில், பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வின் குறுகிய கண்ணோட்டத்தில் பல்வேறு வகையான சமூக நல செயல்களை உருவாக்குகின்றனர். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் தொடங்கப்பட்ட சமூக நல செயல்கள் வேறுபட்டவை. தர்க்கத்தினாலும் வாதத்தினாலும் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே ஏற்க விரும்பும் தர்க்கவாதிகளுக்கு தர்க்கமும் வாதமும் இன்றி பரம்பொருளை ஏற்பதற்கான கேள்விக்கே இடமில்லை என்பது உண்மையே. துரதிருஷ்டவசமாக அத்தகு தர்க்கவாதிகள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை இன்றி இப்பாதையை ஏற்கும்போது அவர்கள் தர்க்கம் மற்றும் வாதத்தின் தளத்திலேயே இருக்கின்றனர், ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதில்லை. இருப்பினும் ஒருவன் அடிப்படை ஆன்மீக அறிவை சூட்சுமமாக புரிந்து கொள்வதில் தனது தர்க்கத்தினையும் வாதத்தினையும் ஈடுபடுத்தும் அளவிற்கு புத்திசாலியாக இருப்பின், பௌதீக தர்க்கத்தின் அடிப்படையில் நிலைநாட்டப்படும் குறைமதியானது பக்குவமற்ற புலன்களின் எல்லைக்கு அப்பாலுள்ள பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கு உதவாது என்பதை அவனால் அறிய முடியும். எனவே மகாபாரதம் கூறுகிறது, அச்சிந்தியா கலு ஏ பாவா நதாம் ஸ்தர்க்கேன யோஜயேத். மகாபாரதம் பீஷ்ம பர்வா 5.22. பௌதீக படைப்பின் கற்பனை அல்லது புலன்களின் அனுமானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றினை வெறுமனே தர்க்கத்தின் மூலமாக எவ்வாறு அணுக முடியும்? இது நைஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இதில் என்னென்னா, கிருஷ்ண பக்தியில் இந்த தர்க்கங்கிறது செல்லுபடி ஆகாது. நம்ம எப்பொழுதுமே இந்த தர்க்கம் பண்ணக்கூடிய சுபாவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் உண்டு. பட் பக்தி இதுக்கு அப்பாற்பட்டது. தர்க்கத்தினால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்க, அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியை. ந பவேத் கிராஹ்யம் இந்திரியை என்னது? கிராஹ்யம் இந்திரியை ஜடப்புலன்கள்னால கிருஷ்ணர் புலப்பட மாட்டார் ஒரு நபருக்கு. அதனால் நம்மளுடைய ஜட அறிவின் துணை கொண்டு, இதான் தர்க்கம் சொல்கிறது, ஜட அறிவு, லாஜிக். இந்த ஜட அறிவின் துணை கொண்டு நாம் சைத்தன்ய மகாபிரபுவையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும்னு முயற்சி செய்தால் நாம் தோற்று போவோம். ஏன்னா கிருஷ்ணா ஜட அறிவுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ அதனால் இந்த லாஜிக் ஒர்க்கே ஆகாது. இதுதான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது கலியுக மக்களுடைய ஸ்வபாவம் வேதவியாசர் ஞான திருஷ்டியில் பார்க்கிறார். கலியுக மக்களுடைய ஸ்வபாவம் என்னென்னா அஸ்ரத்தா, அவங்களுக்கு நம்பிக்கையற்றவர்களாமா. ஆழ்ந்த நம்பிக்கை கிடையாது சாஸ்திரம் மேலே, கிருஷ்ணர் மேலே, சைத்தன்ய மகாபிரபு மேலே, நாமம் மேலே, பக்தி மேலே ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கலியுக மக்கள். இது துரதிருஷ்டம் மக்கள். இதுக்கு முன்னாடி யுகத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அபாரமான நம்பிக்கையாமா, நாமத்து மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் சாஸ்திரம் மேலேயும் பக்தி மேலேயும் அபாரமான நம்பிக்கை. கலியுக மக்களுக்கு இந்த ஜடத்தினுடைய தாக்குதல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு
ஆழ்ந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இந்த ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்மளால் கிருஷ்ணாவுக்கு சரணாகதி அடைய முடியவில்லை. கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, சர்வதர்மான் பரித்யாஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. கிருஷ்ணா ஆல்ரெடி சொல்லிட்டார், எல்லா விதமான தர்மங்களை விட்டுட்டு எனக்கு மட்டுமே சரணாகதி அடைவாயாக, நான் உன்னை எல்லா பாப விளைவுகளிலின்று விடுவிக்கின்றேன், பயப்படாதே. கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்துருக்கார் நமக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய தர்க்கம்னா என்னதுன்னா ஜட அறிவுன்னு சொல்லலாம். நமக்கு புரியும்படி நம்ம சொல்லணும்னா தர்க்கம்ங்கிறது எதை குறிக்கிறது? ஜட அறிவு. ஜட அறிவின் துணை கொண்டு பார்த்தல். ஸோ இந்த தர்க்கம் ஒர்க் அவுட் ஆகாது, செல்லுபடி ஆகாது. இதுதான் ஒரு பெரிய தடையாக அமைகின்றது கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிவதற்கு, சரணாகதி அடைவதற்கு. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நம்ம பிரகலாத் மகாராஜாவை அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரகலாத் மகாராஜா குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு ஹிரண்யகசிபு டம்ளரில் பாய்சன் கொடுக்குறார், விஷம். ஆனால் இவருடைய நம்பிக்கை, பிரகலாத் மகாராஜாவோட நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே அபாரமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அதான் ஹிஸ் ஹோலினஸ் பானுசுவாமி மகாராஜ் சொல்வார், ஃபெய்த் இஸ் த ஃபேவரபிள் ஃபீல்டு ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் பக்தி அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் இது. அதாவது பக்தியை வளர்த்து கொள்வதற்கு உண்டான சாதகமான களம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை அப்படி சொல்லுவார். நம்பிக்கைங்கிற சாதகமான களத்தின் மேலே தான் பக்தி வளர்க்க முடியுமா. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு விதை பூமியில் வளர்வதற்கு முதல்ல அந்த மண் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். மண் ஈரப்பதம் மண்ணில் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்கு மண் அப்படின்னா அதை தண்ணி விட்டு அதை அது கொஞ்சம் ஈரப்பதம் சொதன்னு ஆக்குவாங்க மண்ணை. விவசாயத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம், மண்ணை அப்படி கொஞ்சம் சொதன்னு ஆக்கிடுவாங்க, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் தான் அதில் விதை ஊடுவாங்க. அப்போ தான் அந்த விதை அந்த ஈரப்பதம் உள்ள மண்ணுக்குள்ளே விதைக்கும் பொழுது அந்த விதை முளைத்தி வெளியில் வருகின்றது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய ஹிருதயம் இந்த ரொம்ப ஒரு வறண்ட பூமி மாதிரி இருக்குது. காரணம், நாம் கலியுக மக்கள் ஆக்சுவலி நம்பிக்கையற்றவர்கள். அண்ட் கோடிக்கணக்கான ஜென்மமாக நம்ம ஜட ரீதியாகவே ஜட கண்ணோட்டத்திலேயே எல்லாத்தையும் பார்த்ததுனால நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்குது, இப்பொழுது வறண்ட பூமி மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நம்பிக்கைங்கிற ஒரு களம் நம்மளுக்கு தேவை. நம்மளுடைய ஹிருதயத்தில் அந்த நம்பிக்கை, சிம்பிளி நம்பிக்கையினால தான் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் முன்னேற முடியும். ஏன்னா நாம் கிருஷ்ண உணர்வை நம்மளுடைய ஜட அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் நான் அதில் எனக்கு போதுமான அளவுக்கு நிரூபணம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் அதை நம்புவேன் அப்படிங்கிறது கலியுக மக்களுடைய சுபாவமாக இருக்குது. அதனால தான் கலியுக மக்கள் நீங்கள் ஹரே கிருஷ்ணமாக ஜபம் பண்ணுங்கள், கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்க, கிருஷ்ணரை சைத்தன்ய மகாபிரபுவை வழிபாடு செய்யுங்க பகவானாக அப்படி சொன்னால் கலியுக மக்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. காரணம், வறண்ட பூமி மாதிரி இருக்குது அவங்களுடைய ஹிருதயம். காரணம், இந்த தர்க்கத்தில் ஆழ்ந்து போயிட்டாங்க. ஜட அறிவு, லாஜிக், மெட்டீரியல் லாஜிக்னு சொல்லுவோம், இதிலேயே அவங்க உழன்று இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த எளிமையான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை வரமாட்டேங்குது. இதுதான் கலியுக மக்கள் துரதிர்ஷ்டசாலிகள், மந்த பாக்கியா, துரதிர்ஷ்டசாலிகள். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட், அன்லக்கி அப்படி சொல்கிறார் பிரபுபாதர், துரதிர்ஷ்டசாலிகள். ஸோ ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். பட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், ஒரு பக்தருக்கு பகவான் கிருஷ்ணர் மேலேயும் சைத்தன்ய மகாபிரபு மேலேயும் நாமத்து மேலேயும் பக்தி மேலேயும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறார். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி சொல்கிறார், அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அவர் பாக்கியவான், அவர் உடனடியாக பக்தியில் உயர முடியும் அண்ட் கிருஷ்ணாட்ட திரும்பி சொல்ல முடியும் அவரால். ஸோ நமக்கு நம்ம பக்தி யோகத்தில் வந்ததுக்கு அப்புறமும் கூட நம்மளால் உன்னத நிலைக்கு, உச்சக்கட்ட நிலைக்கு நம்மளால் ஏன் போக முடியலன்னா நம்மளுடைய இந்த ஜட அறிவு தான், இந்த தர்க்கம் தான் நம்மளுக்கு
பெரிய ஒரு இதாக சவாலாக அமைகின்றது. இந்த தர்க்கம் நம்மளால் திரும்ப திரும்ப நம்முடைய ஜட அறிவின் துணை கொண்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், அல்லது ஜட அறிவை சார்ந்து இருக்கின்றோம். பிரகலாத் மகாராஜாவுக்கு பாய்சன் கொடுக்கும் பொழுது அவர் சிம்பிளி கிருஷ்ணா, என்னுடைய கிருஷ்ணா மிகப்பெரியவர், அவர் என்னை காப்பாற்றுறதுன்னா காப்பாற்றட்டும், அவர் என்னை பாதுகாக்கணும்னு நினைத்தா அவருடைய விருப்பம், பாதுகாக்கட்டும். இப்பொழுது நான் பலவந்தப்படுத்தப்படுகின்றேன் இந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு என்னுடைய அப்பாவால், ஸோ நான் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் விஷத்தை குடிச்சிடுறார் கிருஷ்ணரை நம்பி. இதுக்கு பேர் தான் அசைக்க முடியாத நம்பிக்கை. பட் கலியுகம் போக போக அசைக்க முடியாத நம்பிக்கை வரமாட்டேங்குது. அது ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ்ட், அது சீரழிஞ்சு போயிடுச்சு அந்த நம்பிக்கை. காரணம் ஜடத்து கூட நீண்ட காலமாக தொடர்பு கொண்டிருக்கிறதுனால, ஜட அறிவின் துணை கொண்டே நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுனால, செயல்படுறதுனால இந்த தர்க்கம் ஒரு பெரிய தடையாக அமைகின்றது. ஸோ பக்தி புரியாது. அதனால தான் பானுசுவாமி மகாராஜ் மாதிரி சொல்கிறார், ஃபெய்த், நம்பிக்கைங்கிற ஒரு சாதகமான களம். அந்த சாதகமான களத்தில் தான் பக்தியை வளர்க்க முடியும். எப்படி ஒரு ஈரப்பதம் நிரம்பிய ஒரு மண், அந்த மண்ணில் தான் விதை துளிர்க்குமோ, அதே மாதிரியே நம்பிக்கைங்கிற ஒரு சாதகமான களத்தில் தான் பக்திங்கிற விதை துளிர்க்கும். ஸோ நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது, கிருஷ்ணனுடைய நாமத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடாதுன்னு கிருஷ்ணா ஏன் சொல்கிறாருன்னா இந்த காரணம். நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கு நடுவில் நாம் இதை கிருஷ்ண நாமத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த 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 அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுத்தோன்னா, அந்த விதையை கொடுக்கும்போது அந்த என்ன ஆகுது, அந்த விதை துளிர்க்காமல் போயிடும். வறண்ட பூமியில் விதை தூக்கி போட்டால் என்ன ஆகும், விதை அப்படியே அது ட்ரை ஆயிரும், விதை துளிர்க்காது. ஈரப்பதம் உள்ள பூமியில் விதையை ஊனும்பொழுதுனா அந்த விதை துளிர்க்கும். அது மாதிரி தான் நம்பிக்கை உடைய மனிதர்களுக்கு தான் இந்த பக்தியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி கொடுத்தால் அவர்கள் துளிர்த்து வெளியில் வரும். அவங்களோட பக்தி, அவங்க பக்திங்கிற விதை துளிர்த்து வெளியில் மரமாக வெளியில் வரும். ஸோ அதனால தான் மாயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பிக்கை இல்லாத சமுதாயம் தான் ஆக்சுவலி நம்ம வாழக்கூடிய சமுதாயம் நம்பிக்கை இல்லாத சமுதாயம். அதாவது நம்மளுடைய ஜட அறிவை எப்பொழுதுமே சார்ந்திருப்போம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஜட அறிவை சார்ந்திருக்கிறதுனால பக்தியை பிடிக்க முடியாது. பக்தி வேறு தளத்தில் செயல்படக்கூடியது, ரொம்ப சூக்ஷ்மமானது, நுண்ணியது. அதை நாம் சிம்பிளி ஜட அறிவின் துணை கொண்டு பிடிக்க முடியாது. அதனால தான் ஈவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் கூட நாம் வெறும் எந்திர ரீதியாக அதில் இருக்கக்கூடிய முறைகளையெல்லாம் நாம் பயிற்சி செய்யலாம், ஆனாலும் பக்தி வராது நம்மளுக்கு. இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எந்திர ரீதியாக நாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய அந்த விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கலாம், ஆனால் பக்தி வராது. பக்தி வருவதற்கு சிம்பிளி கேவலையே ராகமார்கே மாதுரிய சுலபா, ஜபா விதிமார்கா ஞான இகாஹைத்தே தியான இகாஹைத்தே மாதுரிய துர்லபா. ஓகே, விதி மார்க்கம், வைதி பக்தி, ஜபா, ஈவன் ஜபத்தினால கூட ஞானா தியானா, இதன் மூலமாக மாதுரியா கிருஷ்ண பிரேமை கிடைக்காது. கேவலையே ராகமார்க்கே மாதுரிய சுலபா. கேவலையா ஏ ராகமார்க்கே, சிம்பிளி கிருஷ்ணர் மேலே பற்று, கிருஷ்ணர் மேலே ஒரு தன்னிச்சையான பற்று. இந்த ஒரு பற்றை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவருக்கு மாதுரியா கிருஷ்ண பிரேமை சுலபமாக கிடைக்கும்னு சொல்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார். இதை ரீசெண்டாக ஒரு இதை நான் படித்தேன், ஹிசோலினஸ் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவரும் இதை சொல்கிறார். கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொள்ளாத வரைக்கும் மாயாவுடைய பிடியிலேருந்து விடுபட முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் நாம் ஜபம் செய்யும் பொழுது கூட நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும், குளித்து முடித்த உடனே நம்ம சம்சாரதாவை பாடணும், ஓகே, துளசி பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் ஜபம் காலையில் உட்காந்து 5 மணிக்கு நம்ம ஜபம் பண்ண உட்காரணும். அதுக்கப்புறம் உட்காந்த இடத்துலேருந்து ஜபம் பண்ணணும், காதில் நல்லா கேட்கணும்,
இது எல்லாமே இது வந்து விதிமுறைகள். பட் விதிமுறைகள்னால மாதுரிய பிரேமை கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். பட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டை நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். இது எல்லாம் எக்ஸ்போர்ட்டை பண்ணுவோம். இது ஹிஸ் ஹோலினஸ் சச்சினந்தன சுவாமி மகாராஜ் இந்த மாதிரி சொல்லுவார். எக்ஸ்போர்ட்டை இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் பர்ஃபெக்டாக சாதனாவில். ஆனால் நம்மளுக்கு பக்தி வராது, மாதுரியா கிடைக்காது, கிருஷ்ண பிரேமை. ஏன் அப்படின்னா இதனாலலாம் மாதுரியா வராது. மாதுரியாங்கிறது அதனால தான் ஃபெய்த்து, இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சாதகமான தளம். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த நம்பிக்கை உதயமாகணும். அந்த நம்பிக்கை வளர்ந்துட்டே போகுமாம்மா. ஸோ இந்த பாருங்கள், ஒரு செடி வளர்வதற்கு எப்படி இந்த சாதகமான களம் தேவையோ அந்த மாதிரி நம்பிக்கைங்கிற சாதகமான களத்தில் தான் இந்த பக்திங்கிற செடி வளர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், நீங்கள் தண்ணி விடுறீங்க, உரம் போடுறீங்க, போட அந்த செடியினுடைய ட்ரங்க்கு, அதனுடைய தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்டு வந்து ரொம்ப அடர்த்தியாக வளர்கின்றது இல்லையா. அது என்ன அர்த்தம்? அவருடைய நம்பிக்கை அதிகமாயிட்டே போகிறது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் பகவான் மேலே, நாமத்து மேலே, பக்தி மேலே, சைத்தன்ய மகாபிரபு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அவருக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறது. அதை தான் குறிக்கிறது அவருடைய அந்த தண்டு, இந்த ட்ரங்க், மரத்தினுடைய ட்ரங்க் எப்படி அடர்த்தியாக பெருசாக வளருதோ அந்த மாதிரியா. முதல்ல அந்த செடி வந்து எப்படி இருக்கும், ஒரு கொடி மாதிரி இருக்கும், ஈஸியாக அதை கிள்ளிடலாம். அந்த மாதிரியே முதல்ல நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கோமல ஸ்ரத்தான்னு சொல்கிறோம். கோமல ஸ்ரத்தா காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜட அறிவை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய நம்பிக்கை கோமல ஸ்ரத்தா, ரொம்ப எளிதில் வளைக்கக்கூடிய நம்பிக்கை, எளிதில் சிதையக்கூடிய நம்பிக்கை. நம்மளுக்கு ஆரம்பத்தில் கொடி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தண்ணி விட உரம் போட அது வந்து அந்த ட்ரங்க் பெருசாகிற மாதிரியே நாம் மேலும் மேலும் கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்கும் பொழுது, ஸ்மரணம் செய்யும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை அதிகரிச்சுட்டே போகிறது. ஸோ இந்த நம்பிக்கையினுடைய உச்சக்கட்ட நிலை தான் பிரேமை. ஆக்சுவலி நம்பிக்கை வளர நம்மளுக்கு ரியலைசேஷன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அதனுடைய உச்சக்கட்ட நிலை தான் பிரேமை. அதனால் இந்த தர்க்க அறிவு, ஜட அறிவு, தர்க்கத்தை சார்ந்திருத்தல், ஈவன் நம்ம பக்தி யோகத்தில் இருக்கும் பொழுது கூட தர்க்கத்தை சார்ந்திருப்போம், நம்மளுடைய ஜட அறிவை சார்ந்திருப்போம். அது ஒரு அனர்த்தான்னு சொல்லிட்டார் பக்தி வினோத் தாக்கூர். அது ஒரு அசுரான்னு சொல்லிட்டார். ஐ திங்க் வியோமாசுரான்னு ஏதோ சொல்கிறார் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி யோகத்தில் இருக்கும் பொழுது கூட நம்மளுடைய ஜட அறிவை சார்ந்திருத்தல் இது ஒரு அனர்த்தா. கிருஷ்ணரை முழுக்க நாம் நம்பாமல் இருத்தல். ஸோ இது வந்து கிருஷ்ணா அதனால தான் சொல்லிட்டார், ஏதாம் மாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ புஜாம் யோகம். ஏன் சொல்லிட்டாருன்னா, கிருஷ்ணா எந்த அளவுக்கு என்னை சரணாகதி அடைகின்றாரோ, ஏதா மாம் பிரபத்தியந்தேன்னு என்னது, பிரபத்தியந்தேனா கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைதல், கிருஷ்ணரையே நம்பி இருத்தல், சிம்பிளி கிருஷ்ணரையே சார்ந்திருத்தல் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலையும். பட் நமக்கு வந்து நாம் கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது நாம் கிருஷ்ணரை சார்ந்து இருக்க மாட்டோம், கிருஷ்ணரை மட்டுமே சார்ந்து இருக்க மாட்டோம், நாம் நம்மளுடைய ஜட அறிவை சார்ந்து இருப்போம். இதுதான் நம்மளுக்கு சரணாகதி அடைவிடாமல் தடுக்கின்றது, இந்த ஜட அறிவு. ஸோ இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நாம் ஜட அறிவை சார்ந்திருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கருணையை அல்லது பிரேமையை விநியோகம் பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். அதனால் சில பேரில் கேட்பாங்க, எனக்கு பக்தி வரமாட்டேங்குது, எனக்கு ஏன் பக்தி வரமாட்டேங்குது? காரணம், நாம் ஜட அறிவை நம்புகின்றோம், ஜட அறிவின் துணை கொண்டு செயல்படுகின்றோம். ஏன்னா நம்மளோட ஜட அறிவு திரும்ப திரும்ப நம்ம இந்த உலக விஷயங்களை சார்ந்து இருக்கிறதுக்கு ஜட அறிவு நம்மளை தூண்டுகின்றது. முழுக்க நாம் கிருஷ்ணரை மட்டுமே நம்ப மாட்டேங்கிறோம். 100% கிருஷ்ணரை மட்டுமே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நம்ப மாட்டேங்கிறோம், சார்ந்து இருக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு அதனால தான் ஜட அறிவு ஒரு மிகப்பெரிய தடை, தர்க்கம் வந்து ஒரு மிகப்பெரிய தடை. கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையாமல் இருப்பதற்கு தர்க்கம் ஒரு மிகப்பெரிய தடை. அதனால் இந்த பாயிண்ட் என்னென்னா, பாருங்கள், சாஸ்திர புலமை கூட உடையவராக இருக்கலாம், பட் ஸ்டில் அவருக்கு பக்தி வராமல் இருக்கலாம்.
இதை நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே ஒரு பாகவதம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்னா, சாஸ்திர அறிவு நம்மளுக்கு இருக்கலாம், சாஸ்திர புலமை உடையவராக இருக்கலாம், சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு அவசியம் இல்லை. நாமத்து மேலே, கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பக்தி வராது. அதனால் பக்தி இதன் மூலமாக தான் வருது. ஃபஸ்ட் இந்த நம்பிக்கை உதயமாகணும், நம்பிக்கை அப்படியே வளர்த்து கொண்டே போகணும். அப்போ என்ன சொல்லலாம்னா, ஜட அறிவு அண்டு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை ரெண்டும் முரண்பாடானது, ரெண்டு சேராது. ஒருத்தர் ஜட அறிவில் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கைங்கிறது தூரமாக போயிடும், அந்த நபருக்குள்ள அது உதயமாகாது. ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா ஜட அறிவு தூரமாக போயிடும், வரவே வராது. அவர் கிருஷ்ணரே நம்பியிருப்பார் எல்லா சூழ்நிலையிலும். அதனால் ரெண்டும் சேராது, இணைகோடு மாதிரி தான், ரெண்டும் சேராது. ஸோ இதை நம்ம கவனிக்கணும். நான் பக்தி யோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம இங்கே தர்க்கத்தை நம்ம தர்க்கம் பண்ணுறவங்களை சைத்தன்ய மகாபிரபுவுடைய கருணையை பெற முடியாது, கிருஷ்ணனுடைய கருணையை பெற முடியாதுன்னு நம்ம இங்கே படிக்கிறோம். இது நம்ம அவர்களை குறை சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ளேயும் இந்த தர்க்கம் இருக்குது, தர்க்க புத்தி, ஜட அறிவை சார்ந்திருத்தல், இது நமக்குள்ளேயும் இருக்குது, இந்த அனர்த்தம். ஸோ அதனால் நான் எந்த அளவுக்கு 100% நான் நாமத்தை, கிருஷ்ணரை, சைத்தன்ய மகாபிரபுவை, பக்தியை நம்புகின்றேன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறி உள்ள ஒரு கேள்வி போடலாம். போட்டால் நமக்கு தெரியும் மேக்சிமம் டைம் நாம் நம்மளுடைய ஜட அறிவை தான் நம்பியிருப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஜட அறிவின் துணை கொண்டு அதை எப்படி கையாளலாம் தான் பார்ப்போம். மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ், லாஜிக், இதை வச்சுட்டு அதை எப்படி கையாளலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போம். சில பேர் எங்கிட்ட பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஆக்சுவலி கிருஷ்ணர் தான் நமக்கு கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்துர்தேக உபபத்தையே, பகவான் கிருஷ்ணருடைய மேற்பார்வையின் கீழே தான் நாம் உடலை விடுகின்றோம். இது ஷோர், இது 100% உண்மை இது. ஆனாலும் சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, அது ரைட்டுங்க, அதெல்லாம் ஓகேங்க, பட் அதுக்கோசரம் நம்ம பார்த்துக்க வேண்டாமா அப்படி சொல்லுவாங்க. இதுதான் ஜட அறிவு சொல்கிறது. அசைக்க முடியாத நம்பிக்கை. எஸ், கிருஷ்ணர் விரும்பினால்தான் ஒரு ஜீவாத்மா உடலை விட முடியும். ராக்கே கிருஷ்ணா மாரேக்கே, மாரே கிருஷ்ணா ராக்கேக்கே. கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினச்சா யாரால் அவரை அழிக்க முடியும்? இது சாஸ்திரம். இது ஏன் நம்மளுக்கு நம்பிக்கை வரதில்லைன்னா, இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், நமக்குள்ள ரஜஸுடைய தாக்குதல் மேலோங்கி இருக்கும் பொழுது நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை சாஸ்திரம் மேலே வராது. நமக்குள்ள சத்துவம் மேலோங்கி இருக்கும் பொழுது சாஸ்திரம் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை வரும். எஸ், கிருஷ்ணர் விரும்பினால்தான் நாம் உடலை விட முடியும், இது ஷியோர். அது எத்தனை அபாயம் இருந்தாலும் சரி ஜட உலகத்தில். பட் இந்த குணங்களுடைய செயல்பாடு ரொம்ப ஸ்ட்ராங், விசித்திரமானது. நம்ம திரும்ப திரும்ப இந்த தர்க்கத்தை சார்ந்திருக்கோம். அதனால தான் நாம் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய முடியாமல் திணறுகின்றோம். நம்மளுடைய அனர்த்தங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். நாம் தான் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. நாம் தான் ஆக்சுவலி நம்முடைய அனர்த்தங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் தான். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்து இருக்கவில்லை. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல கிருஷ்ணரும் அவருடைய கருணையை வழங்குவார். அப்போ நம்முடைய அனர்த்தங்கள் போகாது. ஸோ அப்போ நம்மளுடைய அனர்த்தங்கள் போகாமல் இருப்பதற்கு காரணம் நான் தான். நான் ஒழுங்காக நம்ப மாட்டேங்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நம்பணும் கிருஷ்ணருடைய நாமம், பக்தி, சைத்தன்ய மகாபிரபு, இவர்களை நான் முழுக்க நம்பணும். ஸோ நம்பிக்கைங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது. அது ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். யாரும் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது தானாக வரணும். ஒரு சில ஜீவாத்மாக்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை நாமத்து மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் பக்தி மேலேயும் வைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், ஆக்சுவலி பாக்கியவான்கள். உடனடியாக கோலோபுரிதம் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் தர்க்கங்கிறது பக்தி யோகத்தில் இருக்கும் பொழுது கூட நமக்கு தர்க்கம் உள்ளே இருக்கின்றது. தர்க்கம் இன்னும் போகலை. தர்க்கம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 100% கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைஞ்சிருவோம். அவ்வளோதான். வேறு நம்ம எதையுமே எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணரையே நம்பியிருப்போம். பட் நம்மளுடைய நிலை அப்படி இல்லை. ஓகே, ஸோ மேலும் படிக்கலாம். பௌதிக படைப்பின் பாருங்கள்,
ஸோ வெறுமனே தர்க்கத்தின் மூலமாக எவ்வாறு அணுக முடியும்? பாருங்க, பௌதீக படைப்பின் கற்பனை அல்லது புலன்களின் அனுமானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றினை. எஸ், கிருஷ்ணா எப்படி புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா, அதனால தான் அவருக்கு பேர் அதோக்ஷஜா. அதோக்ஷஜா, புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், நம்மளுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா. அவரை ஸோ இந்த லாஜிக்கை அப்ளை பண்ணுறது நம்ம விட்டுறணும். பட் ஜீவாத்மா சுதந்திரம் இருக்கிறதுனால லாஜிக்கை விட முடியல, அவரால் தர்க்கத்தை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், பக்தர்களுடைய இதுதான் நம்ம கனிஷ்ட பக்தரை சொல்கிறது இப்படி தான். நாம் பக்தி யோகத்தில் இருப்போம், பட் இந்த லாஜிக்கை விட முடியாமல், அதே சமயத்தில் ஒரு சைடு நம்மளுக்கு தியரியாக தெரிகிறது, தத்துவ ரீதியாக தெரிகிறது, நம்மளோட அனர்த்தங்கள் இப்படிலாம் அனர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரிய ஸ்வபாவம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நமக்கு இந்த அனர்த்தம் நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கோங்கிறது சாஸ்திரத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியறது இது என்னுடைய அனர்த்தம், இது நான் விட முடியல அப்படிங்கிறது, இதனால் நான் கஷ்டப்படுகின்றேங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது தத்துவ ரீதியாக. ஆனாலும் இந்த தர்க்கத்தை விட முடியல நம்மளால். ஸோ தர்க்கத்தையும் விட முடியாமல், அதே சமயத்தில் அனர்த்தத்தையும் விட முடியாமல் கஷ்டப்பட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் திணறோம் நம்ம. வெரி சிம்பிள் ஆக்சுவலி. நாம் தர்க்கத்தை விட்டாலே போகும். ஜட அறிவை சார்ந்திருத்தல்ங்கிறது அதை விட்டால் இம்மீடியட்டாக கிருஷ்ணருடைய அபாரமான கருணை நம்ம மேலே விழும். ஏன்னா கிருஷ்ணருடைய கருணை நம்ம மேலே விழறதுக்கு நாம் கிருஷ்ணரை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு கருணை வழங்குவார். கிருஷ்ணரையே மட்டுமே அவரை சார்ந்திருக்கணும், அப்போ தான் அவரை கருணையை வழங்குவார். நாம் திரௌபதி முன்னாடி பண்ண மாதிரி தான். திரௌபதி ஒரு கையில் சாரியை பிடிச்சின்னு இன்னொரு கையில் கிருஷ்ணா மாதவா கோவிந்தான்னு கூப்பிட்டாங்க, கிருஷ்ணர் வரலை. அதே மாதிரி தான் நாமும் ஜட அறிவை சார்ந்திருந்து கிருஷ்ணரை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணோன்னா கிருஷ்ணர் நம்ம கூட பரிமாற்றம் செய்ய மாட்டார், கருணை வழங்க மாட்டார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஸோ பெட்டர் நாம் இந்த தர்க்கத்தை விட்டுறணும், ஜட அறிவை சார்ந்திருத்தல்ங்கிறது விட்டுறணும். இது ஒரு அனர்த்தான்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் சொல்லிட்டார் தெளிவாக. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய மனக்கற்பனையாளர்களை நம்ம குறை சொல்லுவோம், ஆனால் நமக்கும் இந்த ஜட அறிவை சார்ந்து இருக்கக்கூடிய அனர்த்தா நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இதை நம்ம உள்ள ஆராய்ச்சி செய்து இதை விடணும், இது எனக்கு வேண்டாம். திரும்ப திரும்ப ஜட இந்த இந்த எப்படி நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வது சாஸ்திரத்து மேலே, கிருஷ்ணர் மேலே, நாம மேலே அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த சாஸ்திர கருத்துக்களை நமக்குள்ளே ஞாபகப்படுத்த வேண்டும், நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அல்லது கிருஷ்ணனுடைய ஒரு குறிப்பிட்ட லீலை, ஒரு குறிப்பிட்ட பக்தர் கூட கிருஷ்ணா செய்த லீலை, அதை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு சாஸ்திரம் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் நாமத்து மேலேயும் நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ நம்பிக்கை வளர்வது தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கின்றது. ஆன்மீக முன்னேற்றத்தை நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அளவெடுப்பதற்கு பல பல அளவுகோல்கள் இருக்குது. அதில் ஒரு அளவுகோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு நாமத்து மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் சாஸ்திரம் மேலேயும் பக்தி மேலேயும் சைத்தன்ய மகாபிரபு மேலேயும் நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கின்றது, அதை பொறுத்து அளவுகோல் ஆன்மீகத்தில் முன்னேறுகின்றோம் சொல்லலாம். இது ஒரு அளவுகோல். எப்படி முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு அளவுகோல் என்னென்னா, நமக்கு பற்றின்மை ஜட உலகத்தை எந்த அளவுக்கு வருகின்றது, அதை வச்சு நம்ம அளவுகோல் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல பல அளவுகோல்கள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். அதனால் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராகிய கிருஷ்ணரை எப்படி நான் தர்க்கத்து மூலமாக அவரை புரிந்து கொள்ள முடியாது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் எஸ்டாஸ்மி தத்வதக ததோ மாம் தத்வதோ ஜாத்வா விஷதேதத் அனந்தரம். பக்தி மூலமாகத்தான், எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டார் கிருஷ்ணா, பக்தி மூலமாகத்தான் அபிஜானாதி கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள முடியும். பக்திங்கிறது என்ன? பக்திங்கிறது என்னென்னா ஜட அறிவு சுத்தமாக கலக்காதது அப்படி சொல்லலாம். பக்திங்கிறது சிம்பிளி கிருஷ்ணரையே நேசிப்பது. ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை சார்ந்திருத்தல், கிருஷ்ணரையே சார்ந்திருத்தல் அது ஆரம்பத்திலே. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த கிருஷ்ணரை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை அதிகரித்து அதிகரித்து கிருஷ்ணரை நேசிக்கிறதுக்கு அது மாறும். ஸோ அப்போ பக்திங்கிறது நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னா ஜட அறிவு சார்ந்திருத்தல்ங்கிறது சுத்தமாகவே கலக்காதது பக்தி. ஸோ இந்த இப்போ தர்க்கத்தை நம்ம தர்க்க அறிவு ஜட அறிவை நம்ம சார்ந்திருக்க
பக்தியை பிடிக்க முடியாது, பக்தி தூரமாக போயிடும். அண்ட் மேலோட்டமாக நம்ம பக்தி யோகத்தில் உட்காந்துருப்போம். ஆனால் பக்தியினுடைய அந்த சுவை, அந்த ரசம், அந்த சுவை டேஸ்ட், அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் ட்ரையாக இருக்கும். ட்ரையாகவே நம்ம ஓடிட்டு இருப்போம் பக்தி யோகத்தில். பாருங்கள், இது வந்து பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்வார், ஜீவாத்மாவுக்கு அந்த ஜூஸ் தேவை, ஜூஸ் வந்து தேவை, அந்த ரசம் தேவை. ஏன்னா ஜீவாத்மா வந்து ஆனந்தமயோபியாசாத், ஆனந்தத்தை தேடுபவர் ஜீவாத்மா, அவருடைய இயற்கை அப்படி. அப்போ பக்தி யோகத்தில் நம்ம இந்த தர்க்க அறிவை விட்டுட்டு நீங்கள் இது அருமையான ஒரு லீலை. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராமணா கிருஷ்ணாவும் பலராமரும் அந்த பிராமணர்கள் யாகம் செஞ்சிட்ருக்காங்க. மந்திரங்கள் தந்திரங்கள் இதிலெல்லாம் எக்ஸ்பர்ட் அவங்க. அந்த பிராமணர்கள் யாகம் செஞ்சிட்ருக்காங்க. கிருஷ்ணரும் பலராமரும் சிறுவர்களை அனுப்புகிறாங்க, நீங்கள் போங்க, போய் வந்து கொஞ்சம் அந்த பிராமணர்கள்ட்ட கேளுங்க, கிருஷ்ணரும் பலராமரும் பசியோடு இருக்காங்க அப்படின்னு போய் சொல்லுங்கள். இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, இதுதான் தர்க்கம் சொல்கிறது, இதுதான் தர்க்கம், ஜட அறிவு. வாட் இஸ் த யூஸ்? சிம்பிளி மந்திரங்களையும் தந்திரங்களையும் தெரிந்து கொண்டு கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்பு வளரவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ், ஸ்ரமயேவகி கேவலம். ஸோ அவங்க பெரிய பண்டிதர்கள் தான், பண்டித் அந்த பிராமணர்கள். பட் இங்கே கிருஷ்ணரும் பலராமரும் அனுப்பிய சிறுவர்கள் போய் கேட்குறாங்க, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் பசிக்குதாமா, ஏதாவது கொடுங்க. போங்க, கிளம்புங்க, நீங்கள் இங்கே வந்து யாகம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், இன்னும் யாகமே முடியலை, நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் பசிக்குதுன்னு வந்திருக்கீங்களா, போங்கன்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. போய் இந்த சிறுவர்கள் கிருஷ்ணரும் பலராம்கிட்ட போய் சொன்ன உடனே கிருஷ்ணர் சிரிக்கிறார். இது ஒரு பாடம் நமக்கு எல்லாருக்கும். வெறும் தர்க்கத்தை மட்டுமே நம்பி இருந்தால், எந்திர ரீதியாக பல கோணத்தில் நம்ம சொல்லலாம், எந்திர ரீதியாக நாம் பக்தி யோக பயிற்சி முறைகளை செய்தால் கிருஷ்ணர் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டார். கிருஷ்ணரை கவர்ந்து இழுப்பது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பிக்கை வரணும், அந்த நம்பிக்கை பெருசாயிட்டே போகணும், அப்போ தான் கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்க முடியும். ஸோ அடுத்தாப்பில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சிறுவர்களை அனுப்புகிறார், போங்க நீங்கள் பிராமணர்கள்ட்ட போகாதீங்க, பிராமணர்களுடைய மனைவிகள்கிட்ட போங்க, பின்னாடி வீட்டு பின்னாடி போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. போய் சொல்கிறாங்க, கிருஷ்ணரும் பலராமரும் பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப பசியோடு இருக்காங்க. மனைவிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த பிராமணர்களுடைய மனைவிகள் அவங்க வந்து மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் சிம்பிள் அன்பு, சிம்பிளி கிருஷ்ணரை அவங்க வந்து நேசிக்கிறாங்க. ஸோ இது ஆல்வேஸ் இது உயர்ந்தது. அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம், கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொள்வதற்கு இந்த தர்க்கம் ஒரு தடை. ஆக்சுவலி தர்க்கம் ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணர் முழுமுதற கடவுளுங்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு இது சாஸ்திர உபதேசங்கள், சாஸ்திர மேற்கோள்கள் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், கிருஷ்ணர் முழுமுதற கடவுளுங்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் நாளடைவில் இந்த தர்க்கத்தையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, கிருஷ்ணரை சிம்பிளி நம்ப வேண்டும். தென் அந்த நம்பிக்கை வளர வேண்டும், பெருசாக அது அந்த நம்பிக்கை பெருசாகணும். ஸோ இந்த பிராமணர்களுடைய மனைவிகள் சிம்பிளி கிருஷ்ணா கூப்பிட்றாரு, கிருஷ்ணாவுக்கு பசிக்குதா அப்படி சொல்லிட்டு, அவ்வளோதான், அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியல. வெரி பியூட்டிஃபுல் இந்த லீலை. அவங்க வந்து யாகத்துக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களை அத்தனையும் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டாவதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிருஷ்ணர் கூப்பிட்றாரு, அவருக்கு பசிக்குது, அவருடைய பசியை போக்குறதுக்கு தானே இந்த உணவு பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கிருஷ்ணர் மட்டும்தான், கிருஷ்ணருடைய பசி மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, யாகம் கண்ணுக்கு தெரியல, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இதுக்கு பேர் தான் சிம்பிளி கிருஷ்ணரை நேசித்தல். அதனால தான் தர்க்கம் வந்து ஒரு மிகப்பெரிய தடை, கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதற்கு ஒரு பெரிய தடை. அதை விட்டுறணும். பக்தி வினோத் தாக்கூர் சொல்லார், இது ஒரு அனர்த்தான்னு சொல்லிட்டாரு, விட்டுறணும். ஸோ இந்த பிராமணிகள் சிம்பிளி இந்த பதார்த்தங்கள் எடுத்துகிட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிடுறாங்க. கிருஷ்ணர் வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறார். இந்த பிராமணிகளுடைய அன்பை கிருஷ்ணர் வந்து சுவைக்கிறார். ஸோ இது நம்ம போன வாரம் மகாராஜ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நமக்குள்ளே இந்த குதர்க்கம், இந்த தர்க்கம் நம்மளுக்குள்ளே இருக்காங்கிறது இருக்குது, அதை எல்லாத்தையும் கிள்ளி எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் இங்கே யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க,
ஓகே, பேஸ்ட் ஆன் ஃபெய்த் வில் ஐ திங்க் அபவுட் கிருஷ்ணா ஆல் டைம், ஆர் பேஸ்ட் ஆன் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா ஆல் டைம் வில் ஐ கெட் ஃபெய்த்? ஓகே, அதாவது இவர் நல்ல கேள்வி கேட்குறார். நம்பிக்கையின் அடிப்படையின் பேரில் நான் எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க முடியுமா, அல்லது எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு நம்பிக்கை வருமா? எப்படின்னா, ஃபஸ்ட் நம்பிக்கையின் அடிப்படையின் பேரில் தான் நாம் எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க முடியும். வெரி சிம்பிள். பாருங்கள், கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும்னா நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லாருமே படிக்கிறோம். கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு பல தடவை படிக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளால் அது பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியலன்னா நாம் ஜட அறிவை சார்ந்து இருக்கிறதுனால தான். அதனால தான் எனக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரணும். எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அந்த நம்பிக்கையினுடைய ஸ்ட்ரென்த், அந்த பலத்தினால தான் நான் இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்க முடியும். இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்கிறதுனால நம்பிக்கை வருங்கிறது அப்படி இல்லை, அது வராது. முதல்ல இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைக்க முடியாது நம்பிக்கை இல்லாமல். ஸோ ஃபஸ்ட் திங் ஒரு இது சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு கருத்தை நீங்கள் கேட்குறீங்க, அது உங்களுக்கு ஆழமான நம்பிக்கையாக உங்கள் ஹிருதயத்தில் மாறினா மட்டும்தான் நீங்கள் அது நாளடைவில் அது பயிற்சி செய்வீங்க. இப்போ ஒருத்தர் பக்தி விருக்ஷால் எடுக்கிறாங்க. பக்தி விருக்ஷா புதுசாக வரக்கூடிய மக்களுக்கு கிருஷ்ணனுடைய நாமத்துடைய மகிமையை சொல்லிக் கொடுக்குறாங்க, சாஸ்திர கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்லித்தராங்க. இது கேட்கும் பொழுது, ரிப்பீட்டடாக இதை கேட்கும் பொழுது அவருக்கு கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லித்தராங்க. அஜாமளன் கதை சொல்லித்தராங்க, மிருகாரி கதை சொல்லித்தராங்க. இதெல்லாம் சொல்லித்தரும் பொழுது இதை கேட்க புதுசாக வரக்கூடிய நபர்களுக்கு இந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வருது. அந்த நம்பிக்கையினுடைய பலத்தினால தான் அவர்கள் நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஒர்க் ஆகும் மனுஷனுக்கு. ஸோ நம்பிக்கை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உதயமாகணும். அதனுடைய ஸ்ட்ரென்த்தினால தான் நாம் இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைக்க முடியுமே தவிர, நம்பிக்கை இல்லாமல் சிம்பிளி கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால் பிற்காலத்தில் நம்பிக்கை வருவது முடியாது. அந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு பண்ண முடியாது. ஏன்னா கவனிக்கணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்பொழுது நாம் ஜட அறிவை தான் நம்புகிறோம். ஜட அறிவு நம்மளுக்கு டிக்டேட் பண்ணிகிட்டே இருக்குது, அதை தான் நம்ம நம்புகிறோம். அதனால தான் நம்ம இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைக்க முடியல. ஸோ அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நம்பிக்கையை வளர்த்து கொண்டவர்கள் பாக்கியவான்னு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தில். ஸோ உருண்டு பிறண்டாவது நம்ம அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வதுங்கிறது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அதை டைம் எடுத்துக்கும். ஒரு ஜீவாத்மா உடனடியாக நம்பிக்கையை வளர்த்து கொண்டுரும், ஒரு ஜீவாத்மா பல ஜென்மத்துக்கு அப்புறம் நம்பிக்கை வளர்த்து கொள்ளும். அது ஜீவாத்மாவுடைய சுதந்திரம், அது அதனுடைய ஓன் ஸ்பீடில் தான் அது வரும். ஸோ யார் நம்பிக்கையை உடனே வளர்த்து கொண்டுட்டாங்களோ அவர் அதிர்ஷ்டசாலி. இனிஷியலி இங்கே இன்னொரு இது சொல்கிறார், ஏதாவது இனிஷியலி ஃபஸ்ட் ஃபெய்த் எஸ்டாப்ளிஷ் ஆன் குரு அண்ட் கிருஷ்ணா. எஸ், கரெக்ட். ஆதவ் ஸ்ரத்தா ததசாது சங்கோத பஜனக்கிரியா. ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் ஆதவ் ஸ்ரத்தா. ஆரம்பத்தில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய பலத்தினால, உந்துதல்னால அவர் என்ன பண்ணுறாரு, சாது சங்கா, பக்தர்களுடைய சங்கத்தில் வர்றார். இனிஷியலி ஆரம்பத்தில் நமக்கு நம்பிக்கை ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த நம்பிக்கையினுடைய உந்துதல்னால தான் நம்ம பக்தருடைய சங்கத்தை நோக்கி வர்றோம். அண்ட் பக்தர்களுடைய சங்கத்தில் வரும் பொழுது பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருடைய புகழை இன்னும் மேலும் சொல்லிக் கொடுக்குறாங்க, கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க, அண்டு கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மைகளை சொல்லித்தராங்க. இதெல்லாம் கேட்க என்ன ஆகுது, நம்மளுடைய நம்பிக்கை அதிகரிக்கிறது. இதுதான் ஆக்சுவலி பாருங்கள், 9 நிலைகள் நம்ம படிக்கிறோம் பக்தியில். அதில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆதவ் ஸ்ரத்தாங்கிறது மெல்லிசான நம்பிக்கை. கடைசியில் பிரேமைன்னு சொல்லும் பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கை. இது பிரேமை அந்த தளத்தில் தான் உதயமாகும். அசைக்க முடியாத நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே வரும்பொழுது தான் அந்த பிரேமை உதயமாகும் அந்த ஜீவாத்மாவுக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலிருந்து 9வது ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் வளர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த நம்பிக்கை வளர 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 அவர் ஒவ்வொரு நிலைக்கு போயிட்டே இருக்கார், உயர்ந்து போயிட்டே இருக்கார். புரியுதுங்களா? ஸோ அப்போ ராகா நூகா அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், ராகா நூகாவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ருச்சி ஆசக்தின்னு சொல்கிறோம். ருச்சின்னு என்னது, கிருஷ்ணர் மேலே டேஸ்ட்டு, ஆசக்தி கிருஷ்ணர் மேலே பற்று. இது ரெண்டும் எப்படி வரும், கிருஷ்ணர் மேலே பற்றுங்கிறது எப்படி வரும், நம்பிக்கை இருந்தால் தான். ஸோ அப்போ நம்பிக்கை வளர வளர தான். அப்போ 9 நிலைகள் ஏன் அமைஞ்சிருக்கு பக்தியில் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை வளருவதற்கு தகுந்தாற் போல் நாம் ஒவ்வொரு நிலையில் ஃபிட் ஆகிறோம்.
அப்போ சிம்பிளி நாம் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது தான் ஆக்சுவலி பக்தியினுடைய 9 நிலைகள். அண்ட் உச்சகட்ட நிலை பிரேமை. அதனால் நம்பிக்கை இல்லாமல் நம்ம கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறது முடியாத காரியம். ஆரம்பத்தில் நம்மளுக்கு குரு அண்ட் கிருஷ்ணா, குரு நம்மளுக்கு கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கு குருவை நாம் நம்புகின்றோம். குரு கிருஷ்ணருடைய போதனைகள் அவர் தான் சொல்லித்தரார். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு குரு, அதிகாரப்பூர்வமான குருவை நம்புகின்றோம். இவர் எனக்கு கிருஷ்ணரை பற்றி நல்லா சொல்லி தருவார், உண்மையான கருத்துக்களை போதிப்பார் அப்படிங்கிறது அந்த நபர் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வருகின்றது. ஸோ அப்போ அதுவும் நம்பிக்கை தான். ஸோ இந்த நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போகின்றது. அதனால் நாம் இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறதுனால நம்பிக்கையை வளர்த்து கொள்வது ஒரு பெரிய சவாலாக அமைகின்றது கலியுக மக்களுக்கு. நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இங்கே முடிச்சுக்கலாம்.